ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எண்ணூர் பக்கத்தில் இருக்க வீச்சூருக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா திருவற்றூர் டு பொன்னேரி போகிற ரோட்டில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து நம்ம ரைட்டில் போக வேண்டியது இருக்கும் இருக்கு இல்லையா, இந்த ரோடு தான் கரெக்டாக. இந்த ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 900 மீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. எண்ணூர் பார்த்திங்கன்னா ஹார்ட்லி பார்த்தா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயே வந்து எண்ணூர் வந்துடும் உங்களுக்கு இங்கேருந்து. இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி இருக்கிற ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 40 ஃபீட் ரோடு. இந்த ரோடை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீச்சூர் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு நம்ம இப்போ நிற்கிறோம் இல்லையா, இங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த பைபாஸ் ரோடு காமிச்சோம் இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக ஒரு 900 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கமர்ஷியல் தான். அது அந்த ரோட்டில் இருந்து இவங்களுக்கு சொந்தமான இடமே வந்து ஒரு 30 ஃபீட் கிட்டத்தட்ட வந்து இடம் இருக்குங்க. முன்னாடி வந்து இவங்க இடத்துல வந்து காரோ வண்டியோ நிற்கிறதுக்கோ லாரியோ வந்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்குன்றதுக்காக கொஞ்சம் முன்னாடி வந்து ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்கோம். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர்ஸ் இந்த கமர்ஷியல் லேண்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் யார்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கமர்ஷியல் லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து ஏன் சேல் பண்ணுறாங்கனால் அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இது சேலே பண்ணுறாங்க. இந்த கால்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழைநீர் வெளியே போகிறதுக்காக போட்டிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரிவர் வரலையும் போகுது. ரிவர் வந்து ஜஸ்ட்டு ஒரு 200-300 மீட்டர்லேயே இருக்குது உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டைமென்ஷன் பார்த்திங்கன்னா வித்து 123 ஃபீட்டும் லென்த்து வந்து 900 ஃபீட்டும் இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லணும்னா 1,09,000 ஸ்கொயர் ஃபீட். இது டோட்டலாக 2.5 ஏக்கர்ஸ். இது அதாவது வந்து 250 சென்ட் வரும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டெய்னர் யார்டு தான். அது எல்லாமே கண்டெய்னர் ஸ்டோரேஜ் யார்டு தான். அது இந்த சைடும் கண்டெய்னர் டெர்மினல் இருக்குது, இந்த சைடு வந்து கண்டெய்னர் டெர்மினல் இருக்குது. ரெண்டு பக்கமும் வந்து ஒரு யார்டு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டோரேஜ் யார்டு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்ல பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கி ஒரு கமர்ஷியலாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே கண்டெய்னர் யார்டு தான் மேக்ஸிமம் இங்கே வந்து இருக்குங்க. ஒரு 2.5 ஏக்கர்ஸில் வந்து ஒரு கமர்ஷியலான லேண்டு தேடிட்டு இருக்குனாலும் சரி, இல்லை ஒரு ஃபேக்ட்ரி வைக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை வந்து இதே போல் ஒரு யார்டு மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்து ரெண்டல் பேசிஸில் நீங்கள் பண்ணாலும் சரி, உண்மையிலே அது வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு லென்த்தும் சரி வித்தும் சரி நல்லாவே இருக்குது. ஃபேக்ட்ரி அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் சரி, இல்லை வந்து ஒரு கமர்ஷியலாக லேண்ட் வாங்கி போகிறது வந்து சரி, இல்லை வந்து ஒரு யார்டு இதே போல் வைக்க போகிறீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் ரோடு அக்சஸ், அதாவது வந்து ஒரு பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 900 மீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. எண்ணூர் வீச்சூர் இந்த சரௌண்டிங்கில் வந்து ஒரு 2 ஏக்கர்ஸ் 2.5 ஏக்கர்ஸ் வந்து ஆன் ரோடில், அதுவும் இல்லாமல் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 900 மீட்டரில் கண்டிப்பாக கிடைக்கல. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு நல்ல அசட்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாதியில் நின்றுட்டுருக்கோம், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அந்த கேட் அது தெரியுது இல்லையா, அதுலேருந்து இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுவும் அந்த எட்ஜு வரலையும் இருக்கும் உங்களுக்கு டோட்டலாக. ஸோ அந்த லாஸ்ட் வரலையும் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் யார்டு தான். அவங்களுக்கு அந்த சைடு போய் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து என்ன பின்கோடு வரும்னா சென்னை வந்து 103, அதாவது வந்து 6,01,03 வரும். இங்கே வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா 40 to 50 ஃபீட்லேயே வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கிது வாட்டரு. ஸோ இங்கேருந்து தெரியுதுங்களா, அது ஹை டென்ஷன் கேபிள் போகுது இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த லேண்டில் வந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் 300 மீட்டருக்கு அந்த சைடு இருக்குது. இங்கே உள்ள டச்சில் இல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடும் வந்து கண்டெய்னர் யார்டு. அது வந்து ஒரு மிடில் இருக்குது. ஸோ இங்கே வர லாரிங்க தான் வந்து உள்ளே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போகிறாங்க இப்போதைக்கு வந்து. ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிஷியேஷனும் சரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த லேண்டை பொறுத்தளவுக்கும். இப்போ தெரியுது இல்லையா, அந்த காம்பவுண்ட் வால் தான். ஸோ அது வரலையும் வந்து இந்த லேண்ட் இருக்குது.
வித்து வந்து 123 ஃபீட்டும் லென்த் வந்து 900 ஃபீட்டும் இருக்குது. நீங்கள் அதை கால்குலேட் பண்ணாவே தெரியும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருதுன்றது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்பிளே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.